மெடிசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தினமும் ஃப்ரீயான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் கத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்ல நிறைய சம்பாதிக்கணும் ஆசை இருக்கோ, எல்லாரும் எஃபர்ட்ஸ் போட்டு கத்துக்கலாம்னா ஈஸியா நம்ம சேனல்ல கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ தான் முதல் முறை பாக்குறீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பாருங்க. அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சாப்டர் 19ல டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ல இருந்து உங்களுடைய டைப் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. எஸ், ஆல்ரெடி நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்னு சொல்லி ஒரு சாப்டர் சொல்லியிருக்கோம். அதுல யார் எந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கு எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர் தெரிஞ்சாதான் நீங்க எந்த வகையான ட்ரேடர் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அடிப்படையான விஷயம் உங்களுக்கு புரியும். அண்ட் தென் இந்த வீடியோல இருக்கிற சில விஷயங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான ட்ரேடர் உங்களுக்கு எது வரும் அப்படிங்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த வகையான ட்ரேடர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். வாட் இஸ் யுவர் டைப்? இப்போ பங்குச்சந்தையில பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டே ஸ்கேல்பர் இருக்காங்க, இன்டர்டே பண்றவங்க இருப்பாங்க, F&O பண்றவங்க இருக்காங்க, ஸ்விங் ட்ரேடர்ஸ், அண்ட் தென் பொசிஷன் என்ட்ரி, நிறைய வகையான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிவார்டை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல ஷேர் மார்க்கெட்ல புதுசா வரவங்களுக்கு அவங்க ஸ்விங் ட்ரேடர்னா எத்தனை ஹோல்டு பண்ணணும், என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஸ்கேல்பர்னா அதுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுவுமே தெரியாம ஒரு பங்கை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அதோடைய இலக்கு உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ இதனால உங்களுடைய கோல் என்ன, அதுக்கு நீங்க எப்படி செயல்படணுன்ற அந்த ஃபங்க்ஷனே தெரியாம போயிடும். ஸோ நாட்கள் போக போக பங்குச்சந்தையை விட்டே போயிடுவீங்க. ஸோ பங்குச்சந்தையில முறையான வகையில ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லா இடத்துக்கும் பொருந்துங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பிசினஸை அதுல விற்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு டீலர்ஷிப் எடுக்க போறீங்களா, இல்ல லாங் டேர்ம்ல அதை மேனுஃபேக்சர் பண்ணி நீங்களே எண்ட் கஸ்டமர் சேல் பண்ண போறீங்களா அப்படின்ற ஒரு கோலோ இல்லைன்னா அந்த பிசினஸை பத்தின அடிப்படை விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதுவுமே தெரியாம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும் அடிப்படை இல்லாம வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால லாங் டேர்ம்ல சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 4 கேள்விகள். ஒன்று பர்சனாலிட்டி, டைம் அவைலபிலிட்டி, ரிஸ்க் ஆப்பிடியூட் அண்ட் கோல். இந்த 4 கேள்விக்கான பதில் இருந்ததுன்னா நீங்க எந்த வகையான ட்ரேடர் அப்படிங்கறத உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது பக்கத்துல ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இதுல சொல்லப்படுற கேள்விகளுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கறத எழுதுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்க எந்த வகையான ட்ரேடர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இதுல பர்சனாலிட்டி தான் ஃபர்ஸ்ட். உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன? அக்ரெசிவா ஆர் கன்சர்வேட்டிவா? ஃப்ரெண்ட்ஸ், அக்ரெசிவ் அண்ட் கன்சர்வேட்டிவ் இதை நிறைய இடங்களில் நீங்க கேள்விப்பட்டிருக்கும் வாய்ப்பு இருக்கு. அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்க. தே ஆர் ரிஸ்க் டேக்கர்ஸ். ஒரு நல்ல லாபம் வரும்னா அதுக்கான ரிஸ்கை எடுத்து அதுக்கான எஃபர்ட்ஸ் போடக்கூடியவங்க அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ். பட் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கை விட ஸ்டேபிளான இன்கம் இல்ல ஸ்டேபிளான ஒரு நிலையை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ தி ப்ரிஃபர் ஸ்டெபிலிட்டி ஓவர் ரிஸ்க். மிகப்பெரிய லாபம் வராட்டியும் பரவாயில்ல, மிகப்பெரிய நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். அதுக்காக இவங்க ரிஸ்கே வேணும்னு நினைக்க மாட்டாங்க, லோ ரிஸ்க் இருந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு. இப்போ ரிஸ்க் டேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன மூமெண்டம்ல ப்ராஃபிட் பண்ண பார்ப்பாங்க. அதுல 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ட்ரேட் எடுக்கலாம். சில நேரங்கள்ல 1:2 ரேஷியோ கூட எடுப்பாங்க. ஸோ எது எப்படியோ அவங்களுடைய கோல் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பட் அதிகமான ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட்லாம் வேண்டாம், எனக்கு ஓரளவுக்கு சின்ன ரிஸ்கோட மிகப்பெரிய லாபம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இதனால அக்ரெசிவா நடக்கக்கூடிய ட்ரேட்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதனால அவங்களுக்கு அதுல வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதுல என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. காரணம் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த டிசிஷன் தான். எனக்கு சடன் மூமெண்ட்ல ஆகிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அது ஸ்லோவா கிடைச்சா போதுன்ற மனநிலையில அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது ஸ்டைல். இப்போ ஃபாஸ்டான மொமெண்டம் எதுல இருக்கும்? இன்ட்ராடேல இருக்கும், இல்ல F&Oல இருக்கும். ஸோ அந்த ஒரு டைம் ஹாரிஜனுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங் தேவைப்படுது. ஸோ அக்ரெசிவா கேரக்டர் இருக்கவங்க கிட்ட இந்த கண்ட்ரோலிங் டாமினேட்டிங் பர்சனாலிட்டியும் இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்காக அதிகமான ரிஸ்க் இருக்க கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ அது கூடவே ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங் இருந்தது அப்படின்னா அவரால் அக்ரெசிவான ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட ரிஸ்க் இருக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்து உங்ககிட்ட ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங் சீக்கிரமா செயல்படக்கூடிய திறன் இல்லைன்னா அதை கத்துக்கணும். அதை கத்துக்க முடியாட்டி நீங்க ட்ரேடர்ல கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் ட்ரேடருக்கு போயிடலாம்.
ஸோ கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்னா ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க, பொசிஷனல் ட்ரேட் பண்றவங்க. கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றவங்க. அதே நேரத்துல இன்வெஸ்டர்லயும் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றதுலயும் பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் இருக்காங்க. ஒரு நிறுவனம் அவங்களுடைய பிசினஸ் வந்து மாத்துறாங்க. இப்போ மதர்சன் சுமி வந்து காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இருந்து கார் அசம்பிள் யூனிட்டுக்கு மாற போறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னா அவருடைய 50% ஆஃப் ஃபண்ட் அதுல போட்டு வந்த 4 மாங்க போனா 1 மாங்கான்னு சொல்லி இருப்பாங்க. பட் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க? ஆமா, மதர்சன் சுமி வந்து கார் வந்து தயாரிக்க போறாங்க, அசம்பிள் பண்ண போறாங்க. ஸோ நம்ம கிட்ட 4 லட்சம் இருக்கா, ஒரு 50,000 போடுவோம். அப்புறம் பேலன்ஸ் ஷீட் நல்ல ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா மீது ஒரு 1 லட்சம் போடுவோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுடைய ஹோல்டிங் வந்து அதிகப்படுத்துவாங்க. அக்ரெசிவ் இன்வெஸ்டர் ஒரே நேரத்தில் எல்லா பணத்தையும் போட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மதர்சன் சுமி இப்போ 100 ரூபாயில இருந்து 400 ரூபாய் போச்சு அப்படின்னா இவர் போட்ட 50% ஆஃப் பணம் வந்து இவருக்கு 200% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். பட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. பட் அவருக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து முடிவு எடுத்துருவாரு. இந்த ஓகேப்பா ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு, பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குன்னு பணத்தை போடுவாரு. இல்ல அப்படின்னா அப்படியே பின் வாங்கிடுவாரு. இந்த 50,000 மட்டும் விட்டுருவாரு. ஸோ இதனால இவருக்கு ரிஸ்க்கும் கம்மியாகுது, ரிவார்டும் கம்மியாகுது. இவருக்கு ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு, ரிவார்டும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கும் மேட்ச் ஆகும். இது ட்ரேடிங்க்கும், டே ட்ரேடிங், இன்டர்டே ட்ரேடிங்க்கும் மேட்ச் ஆகும். ஓகே, ஸ்டைல் வந்து பார்த்துட்டோம். உங்ககிட்ட இந்த ஸ்டைல் ஓகேனா நீங்க எடுக்கலாம். இதுல இவருக்கு என்ன ஸ்டைல்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெடி வின் தி ரேஸ். இவருக்கு வந்து டிசிஷன் எடுக்கும் டைம் எடுக்கும். அதே நேரத்துல அந்த அனலிசிஸ் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாரு. இவர் எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற செய்திகளை வச்சு ஃபியூச்சர்ல அந்த நிறுவனம் எப்படி இருக்கும், ஃபியூச்சர்னா ஒரு 3 வாரத்துல மேல போகுமா இல்ல 3 மாசத்துல மேல போகுமான்றதை பார்த்து என்ட்ரி எடுப்பாரு. ஸோ அக்ரெசிவ் ட்ரேடரோட ஸ்டைல் வந்து இன்னைக்கு இருக்கிற நியூஸை வச்சு இன்னைக்கே ட்ரேட் எடுப்பாரு. ஸோ அதுதான் இவருக்கும் இருக்கிற ஒரு விஷயம். மூன்றாவது, டைம். எவ்வளவு நேரம் ஒரு அனாலிசிஸுக்கு நீங்க டைம் எடுக்க முடியும், ஒரு பங்கு உயர்றதுக்கு எவ்வளவு நேரம் நீங்க டைம் கொடுக்க முடியும். சில பேர்கிட்ட பொறுமையா இருக்காதுங்க. சில பேர் இல்ல, பங்குச்சந்தையில வர முக்காவாசி பேருக்கு உடனே லாபம் பண்ணணும். ஸோ பொறுமையா வெயிட் பண்றதுல அவங்களுக்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது சின்ன சின்ன கேபிட்டல்ஸ், ஒரு 10,000 ஒரு 50,000 வச்சுட்டு லாபம் சம்பாதிக்கணும்னு வராங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒரு லாங் டேர்ம்லயோ இல்ல ஒரு ஸ்விங் ட்ரேட்லயோ வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கம்மியான சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஃபீல் இருக்கு. ஸோ இதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே F&O இன்ட்ராடே பண்ணி நம்ம காசு வருமா அப்படின்ற வழியை தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல அதுக்கு கொடுக்க வேண்டிய டைமும் அதிகமா இருக்கும். எஸ், உங்களுக்கு சீக்கிரமா பணம் வருதுன்னா அதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நியூஸ் கேதர் பண்ணணும், ட்ரேடிங் செட்டப்ஸை உருவாக்கணும். அதாவது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இல்ல சார்ட் பேட்டர்ன்ஸ் இல்ல ஃபிபோனசி லெவல்ஸ் தான் ஒரு சார்ட்ல வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து போட்டு வைக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்த நாள் அந்த ஒரு ஸ்டாக் வந்து மேல போகுதா கீழே போகுதா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்றதை பார்த்துட்டு ஏன் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க முதல் நாளும் வேலை செய்வீங்க, அதுக்கு அடுத்த நாள் ட்ரேட் எடுக்கிறனாலும் வேலை செய்வீங்க, அன்னைக்கு ஈவினிங் அடுத்த நாளுக்கு அதாவது அதுக்கு அடுத்த நாளுக்கு எடுக்க வேண்டிய ட்ரேடுக்காக வேலை செய்வீங்க. ஸோ ரொம்ப ஆக்டிவா நீங்க இருக்கணும். அதே நேரத்துல என்ட்ரி எடுத்துட்டா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா உடனே தான் மொமெண்டம் இருக்கும். ஸோ அந்த மொமெண்டம்ல தான் நீங்க சம்பாதிக்க முடியும். ஸோ என்ட்ரி எடுத்துட்டு சும்மா நான் உட்கார முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கான டைம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இந்த பிரேக் டைம்ஸ்ல என்ட்ரி எடுத்துட்டு லாபமும் நஷ்டமும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க வந்து கேம்பிள் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து ஒரு ட்ரேடரா மாறவே முடியாது. ஸோ ட்ரேடர் அப்படின்னா அதுக்கான முழு நேரத்தை நீங்க ஒதுக்கணும். அதுக்கு பேர் தான் டே ட்ரேடர். பட் கன்சர்வேட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வாரத்துல ஒரு 2-3 நாட்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த பங்கு மேல வந்து போகும் கீழே வரும் அப்படிங்கிறத நீங்க ட்ரேடிங் செட்டப் போட்டு வைப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவை இல்ல 3 தடவை சார்ட் வந்து செக் பண்ணுவீங்க, கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்ட்டு. கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சா அப்புறம் என்ட்ரி எடுப்பீங்க. என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் 2 நாள் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை செக் பண்ணுவீங்க. ஏன்னா கேண்டல்ஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு, ரிவர்சல் சைன் வந்துருச்சா இல்ல எந்த மாதிரி மொமெண்டம் இருக்குன்னு சும்மா செக் தான் பண்ணுவீங்க. ஸோ அடிக்கடி வந்து செக் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதுல டிசிஷன் எடுக்கக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்போ நானே இனாக்ஸ்மெண்ட்ல வந்து என்ட்ரி எடுத்தாங்க. ஸோ நான் என்ட்ரி எடுத்து 6 நாட்கள் ஆச்சு. 6 நாட்கள்ல நேத்து ஒரு நாள் முழுக்க நான் அதை மறந்துட்டேன், பார்க்கவே இல்லை. ஸோ என்னடா இருக்குன்னு போய் பார்த்தா 4% ஏறி இருக்குங்க. ஸோ நான் வந்து டெய்லி செக் பண்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஒரே நாள்ல 10% 20% ஒரு பங்கு கீழே விழுகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் இருந்தால் தான் விழுகும். சரிங்களா? ஆனா ஸ்விங் ட்ரேடிங்ல அந்த மாதிரி நடக்கக்கூடிய பங்குகள் ரொம்ப ரேர் தான். மொமெண்டமே ரேரா தான் இருக்கும். 3% 4% தான் உங்களுக்கு வந்து சராசரியா ஏறி இறங்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ட்ரேடிங் பண்ணும்போது நீங்க உங்க ஃபுல் ஃபோக்கஸா இருக்க வேண்டாங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் லெவல். உங்களால எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்? இப்போ நீங்க இன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கீங்க இன்டர்டேக்கு, நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது லாஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு மன அழுத்தத்தையும் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையும் தாங்க முடியும் அப்படின்னா நீங்க அக்ரெசிவான ட்ரேடருக்கு போகலாம். இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்து இந்த கன்சர்வேட்டிவ் டைப்பா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மற்ற ட்ரேட் தான் ஒத்து வரும். 5வது பேஷன்ஸ்.
பொறுமையா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளர்றதுக்கு டைம் கொடுக்க முடியும்னா நீங்க வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். எனக்கு உடனே ரிட்டர்ன்ஸ் வேணும் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க அக்ரெசிவ் ட்ரேடர். ஓகேவா? இது பர்சனாலிட்டியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் இதுல சொன்னதுக்கான பதில நீங்க கீழே நோட் பண்ணுங்க. அடுத்தது சூஸ் யுவர் மார்க்கெட் அண்ட் டைமிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது காலையில் 9:15 இருந்து இந்தியன் மார்க்கெட்ல 3:30 மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும். அமெரிக்காலையும் அந்த மாதிரி தான். ஈவினிங் அவங்களுடைய நாட்டு டைம் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஓப்பன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த நேரத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அண்ட் தென் உங்களுடைய டைம் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும், அந்த ஒரு அனாலிசிஸ்க்கு, அந்த ஒரு இதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுன்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். இப்போ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அதிக மொமெண்டம் இருக்கும், 24 மணி நேரமும் இருக்கும். நீங்க 8 மணி வரைக்கும் வேலை செய்றீங்க. 8ல இருந்து அதுக்கு அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க கிரிப்டோல வந்து பண்ணலாம். ஸோ அந்த நேரத்துல உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். எஸ், உங்களுடைய கோல் என்னன்றதை வச்சுதான் நீங்க எந்த வகையான ட்ரேட் எடுக்கலான்றத நீங்க வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் பங்குச்சந்தைக்கு வரவங்க வந்து ஏதோ ஒரு வகையில நான் பணம் சம்பாரிச்சா போதும் அப்படின்ட்டு. அது எப்படிங்க? ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பணம் கிடைச்சா போதும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட இலக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ இலக்கு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இலக்கு அப்படின்னா வாரன் பஃபெட் மாதிரி ஆகணும், ஜிம் சம்ஸ் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய தேவை என்ன பங்குச்சந்தையில இருந்து? உங்களுக்கு அன்றாடம் 200 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ட்ரேடு பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு ஒரு மீடியம் டேர்ம்ல ஒரு கோல் வந்து செட் பண்றீங்கன்னா நீங்க வந்து அதுக்கான பொட்டன்ஷியல் ட்ரேட், அதுக்கான பணம் எந்த ட்ரேட்ல வருமோ அதை சூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல். ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும், ஒரு வெல்த் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேடை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்லையும் இதுக்கான ஒரு பதில் வந்து சொல்லியிருக்கேன். ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றவங்களுக்கு ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் F&O அண்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. மீடியம் டேர்ம்னு சொல்லும்போது ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கலாம் அண்ட் பொசிஷனல் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுல ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்னப்பா எது எடுத்தாலும் ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங், ஸ்விங் பொசிஷனல், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னா இத்தனை வகை தாங்க இருக்கு. அதனாலதான் திருப்பி திருப்பி நம்ம கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா இதுவே தெரியாம நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனாலிட்டி. உங்ககிட்ட அக்ரெசிவ் கேரக்டர் இருக்கா இல்ல கன்சர்வேட்டிவ் கேரக்டர் இருக்கா? உங்களுக்கு அக்ரெசிவா ட்ரேட் பண்றது செட் ஆகுமா இல்ல கன்சர்வேட்டிவா இருக்கிறதா உங்களுக்கு ஓகேவான்றதை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணணும். செகண்ட், உங்களுடைய மார்க்கெட் எது? ஸ்டாக் மார்க்கெட்ல 3 வகையான மார்க்கெட் இருக்கு. ஒன்னு கேஷ் மார்க்கெட், F&O மார்க்கெட், அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அண்ட் வந்து கமோடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ், கிரிப்டோ பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்னா ஒவ்வொரு நாட்டுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்து அது மாறும். அப்புறம் அதுல டைம் அவைலபிலிட்டி. அந்த ஒரு பங்கு சந்தைக்கு உங்களுக்கு எந்த நேரம் சரியா இருக்கும்? ஸ்விங் ட்ரேட் பண்றவங்கன்னா 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஒரு ஸ்டாக் அனலைசைஸ் பண்ணா போதும். சரிங்களா? அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி ஜெயிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும். டே ட்ரேடிங் பண்றவங்க நாளைக்கு முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வச்சிருந்தாதான் அடுத்த நாள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எவ்வளவு நேரம் அந்த பங்குக்கு நீங்க கொடுக்க முடியுன்றதை பாருங்க. கோல், உங்களுடைய கோல் என்ன? ஷார்ட் டேர்ம்ல ஒரு பார்ட்டிக்கோ ஒரு வெக்கேஷனுக்கோ உங்களுக்கு பணம் வேணும், இல்ல டெய்லி ஒரு 150 ரூபா 200 ரூபா பெட்ரோல் செலவுக்கு மட்டும் நீங்க ட்ரேடிங்ல சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் வந்து பண்ணலாம். டெய்லி இன்கம் வேணும்னா நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. மீடியம் டேர்ம் அப்படின்னா ஸ்விங் இல்ல பொசிஷன் ட்ரேட் வந்து பண்ணலாம். லாங் டேர்ம்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பார்த்துட்டோமா, இதுக்கு அப்புறம் தான் வந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் கேபிட்டிவ்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்க் கேபிட்டிவ்னா என்ன? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், த டைம் வேல்யூ ஆஃப் மணி பார்த்தவங்களுக்கு இதுக்கான பதில் இப்பவே தெரிஞ்சிருக்கும். இதுல என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுக்கு வந்து ஒரு 12% தரக்கூடிய ரிட்டர்ன்ஸ்
அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும்போது 8% நீங்க சூஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய லாபம் 8%. பட் அதுக்கு நீங்க கொடுத்த விலை வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வர வேண்டிய 4% ரிட்டர்ன்ஸ். ஸோ 8% கேரண்டி ரிட்டர்ன்ஸ்க்காக 12% ரிட்டர்ன்ஸை நீங்க மிஸ் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உடனே ஒரு 2%, 1% லாபம் வேணும்னு ட்ரேடிங் வந்து பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 20 நாள் தொடர்ந்து ட்ரேடிங் பண்றீங்கன்னா உங்ககிட்ட வந்து 20% இருக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது 1%ல 20 ட்ரேடிங் செஷன்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா 20% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும். பட் இதை நீங்க ஸ்விங் ட்ரேட்ல பண்ணாலுமே உங்களுக்கு 15ல இருந்து 20% அசால்ட்டா எடுக்க முடியும். இந்த பிடிஎஸ்ல கூட எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து உடனே அந்த பணம் வேணுங்கிறதுக்காக நீங்க அன்னைக்கான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதிகமான வேலை செஞ்சுட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஸ்விங் ட்ரேடர் அசால்ட்டா ஒரு 1/2 மணி நேரம் அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரேட்ல சம்பாதிச்சுட்டு போயிடுவாரு. பட் இதுல உங்களுக்கு டெய்லி பணம் கிடைக்குது. அதுல 20-25 நாள் கழிச்சு பணம் கிடைக்குது. அதுதான் வித்தியாசம். சரியா? உடனே பணம் அதிக ரிஸ்க், அதிக ஸ்ட்ரெஸ், லேட்டான ஸ்லோவான பணம் கம்மியான ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிஸ்க்குங்கும் போது பணம் மட்டும் கிடையாது. இப்போ கேபிட்டல் லாஸ் டாலரன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு லாபம் பண்றக்க மார்க்கெட்ல வரீங்க. அதுக்காக நீங்க எவ்வளவு கேபிட்டலை இழக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டெடியான இன்கம் இருக்கு அப்படின்னா அக்ரெசிவான கேரக்டர் கொண்டவங்களா இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் இருக்கும். ஒரு பேசிவ் இன்கம் இருக்கணும், ஆக்டிவ் இன்கம் இருக்கணும், அண்ட் தென் உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான பில்ஸை செட்டில் பண்றதுக்கான ஒரு காப்பீடு இருக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பென்ஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டல் இன்கம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கும். இது இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரேட் பண்ண இருக்கு. பட் உங்ககிட்ட வந்து ஒரு சேவிங்ஸ்ங்கிறதே கிடையாது, ஒரு இன்சூரன்ஸே இல்லை அப்படிங்கும்போது நீங்க ட்ரேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். பட் அது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ட்ரேடிங்ல கேபிட்டல் சம்பாதிக்கும் அதிகப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு, கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால உங்ககிட்ட வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா தயவு செய்து நீங்க கன்சர்வேட்டிவான முறையிலேயே ட்ரேட் பண்ணிருங்க. ஏன்னா அதோடைய டிசைனே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெடி வின்டர் ரேஸ். எஸ், ஸ்விங் ட்ரேட் பண்றது மூலமாகவும் வாரன் பஃபெட் அளவுக்கு சம்பாதிக்க முடியும். ட்ரேட் பண்றதுனால ஜிம்சன்ஸ் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 50% சிஏஜிஆரை மெயின்டைன் பண்ணவும் முடியும். ஸோ ட்ரேடிங்லையும் இன்வெஸ்டிங்லையும் சம்பாதிக்கலாம். அக்ரெசிவான கேரக்டரா இருந்தாலும் சம்பாதிக்கலாம், கன்சர்வேட்டிவான கேரக்டர் இருந்தாலும் சம்பாதிக்கலாம். பட் அதுக்கு உங்களுடைய வே என்ன, உங்களுடைய பேக்ரவுண்ட் ரிஸ்க் ஆப்டிடியூட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தடையில்லாத ஒரு நிதி கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ரிஸ்கான ஒரு ட்ரேட் பண்ணி அது வந்து லாஸா போனாலும் பெருசா பாதிக்காது. உங்களுடைய மென்டலி ஸ்டேபிளா வந்து இருப்பீங்க. அதனால நெக்ஸ்ட் ஒரு நல்ல ட்ரேடை நோக்கி போவீங்க. உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது, அதை வச்சு ட்ரேட் பண்றீங்கன்னா அந்த 10,000 போன உடனே என்ன யோசிப்பீங்க? இன்னொரு 10,000 போட்டு அதை எடுக்கலாம், லாஸை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி நினைச்சு வருவீங்க. பட் அந்த லாஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாது. காரணம், நீங்க ஆல்ரெடி சந்திச்ச நஷ்டங்கள் உங்களை சரியான முடிவு எடுக்க விடாது. ஒரு பயத்தை உண்டாகும். பயத்தினால சீக்கிரமா ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவீங்க. இல்ல உடனே இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லி அந்த ஒரு பயத்திலேயே உடனே ட்ரேட் எடுப்பீங்க. அதுவும் லாஸா போயிடுச்சுன்னா நீங்க சிக்கிப்பீங்க. ஸோ ரிஸ்க் கேபிட்டல் எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. சிம்பிளா உங்களால ஒரு பணத்தை இழக்க முடியும். ஒரு 10,000 வந்து போனாலும் பரவாயில்லன்னு இருந்தீங்கன்னா நீங்க ட்ரேடரா வாங்க, இல்லைன்னா இன்வெஸ்டரா போயிருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, டூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்க வந்து உங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு பார்த்துட்டீங்க, உங்களோட மார்க்கெட் என்னன்னு பார்த்துட்டீங்க, ரிஸ்க் என்னன்னு பார்த்துட்டீங்க, கோல் என்னன்னு எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ டூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். நீங்க எந்த வகையான ஸ்ட்ராட்டஜியை வந்து பின்பற்ற போறீங்க? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு. அதாவது டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம் 5 வகையான அனாலிசிஸ் இருக்கு. அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்க எல்லா ட்ரேடுக்கும் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மெத்தட்ல உங்களுக்கு எது மேட்ச் ஆகும்? ஸோ நீங்க அந்த 5 இதுல ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணாலும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி உருவாக்க வேண்டியதா இருக்கும். உங்களுடைய ஓன் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கும். இதனாலதான் இது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டீங்கன்னா அது மினிமம் 50 டைம்ஸ் ஆவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணியோ இல்லைன்னா ரியலான மணியை யூஸ் பண்ணியோ 50 ட்ரேட் வந்து நீங்க எடுக்கணும் ஒரே ஸ்ட்ராட்டஜில. அந்த 50 ஸ்ட்ராட்டஜில அதிகமா வின் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூட் ஆகுது, இல்லைன்னா அது சூட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த வகையான ட்ரேடர் அப்படிங்கிறதுக்கான பதில இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கும் நம்புறேன். அதாவது நீங்க சூஸ் பண்றதுக்கான ஒரு டீடைலிங்க வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் நம்புறேன். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த சாப்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.